நீங்கள் போகிறீங்க, அங்கே போய் ஒரு டெலிகேஷனை பார்க்குற போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் நடந்து போகிறது, நடந்து வர்றது, காரில் போகிறது, காரில் வர்றது, கதவை திறக்கிறது, நீங்கள் போய் சுற்றுலா தலங்களை வந்து பார்வையிடுறது, அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோ இத்தனையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? மக்கள் வந்து நீங்கள் முதலீடுகளை கொண்டு வருவதற்காக உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா, இல்லை நீங்கள் விளம்பரப்படுத்திக்கணும், உங்களுடைய விளம்பர வெறியை தீர்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா? இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அங்கே தான் வந்து திரும்ப திரும்ப உங்களை எல்லாம் கலாய்க்க தோணுது, திரும்ப திரும்ப உங்களுடைய நோக்கத்தை கேள்வி கேட்க தோணுது. நேற்று சென்னை வந்ததுக்கு அப்புறமா அவரே சில விஷயங்களை பேசியிருக்காரு. மொத்தம் 15,506 கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்று வந்திருக்கிறோம். இதுவரை சென்ற வெளிநாடுகளிலேயே இதுதான் வந்து அதிகமான முதலீடு வந்திருக்கிறது. எங்க இன்னும் வரலைங்க, எல்லாமே வந்து MOUன்னு சொல்லுவாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தமிழில் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம். அங்கே இருக்கிற நிறுவனங்கள் நாங்கள் வந்து இங்கே தொழில் தொடங்குவதற்காக வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதற்கு பிறகு இன்னும் எத்தனையோ வேலைகள் இருக்குது.